முதல்ல குமாரையா நீங்கள் சொல்லுங்கள், வள்ளுவனுடைய இந்த வார்த்தைகள் நான் பொதுவாகத்தான் சொன்னேன், அது எதையும் இல்லை. ஆனால் வள்ளுவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்குமே அப்ளை ஆகும். ஒப்பிட்டவரை உள்ளளவு நிலை இருக்குது. நம்ம இங்கே என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும், நிறைய வாட்டி பேசியிருக்கோம், பேசுவோம். இப்பொழுது பேச வேண்டிய காலம். இப்போது இதை பழசை நினைக்கும் போது அப்படியே வருது. நம்ம இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பேசியிருக்கோம். இது நடக்கும்னு பேசியிருக்கோம், இந்த மாதிரி தான் நடக்கணும்னு பேசியிருக்கோம். இது 50 சீட் கூட எடுக்க முடியாமல் போயிடும்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி பேசியிருக்கோம், விவாதம் பண்ணியிருக்கோம், பல தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கிறோம், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை பற்றி இன்றைக்கி அவர் தோற்று இருக்கார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருப்பார். நம்ம அவரை மேலும் துன்பப்படுத்தணுமாங்கிறது இருக்குது ஒரு பக்கம். பட் அது இருந்தாலும் அந்த ஒரு பெரிய ஆலமரத்தை போன்ற ஒரு அதிமுகங்கிறது இன்றைக்கி 3வது இடத்துல போயிருக்கு அப்படின்னா பல இடங்களில் வாக்கு சதவீதம் மிக கடுமையாக சரிந்திருக்கிறது. அப்போ இந்த நிலைமை வரும்னு நம்ம கணிச்சிருக்கோம், எல்லாரும் கணிச்சிருக்கோம், எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் யாரும் கேட்கல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வுன்னு ஆரம்பிச்சிருக்கோம், பேசினோம், 100-1000 தடவை பேசியிருக்கோம். எல்லாத்தையும் வாங்கி அப்படியே நீங்கள் யார் சொல்கிறது, யாரும் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் எம்ஜிஆரை விட மேலே, ஜெயலலிதாவோட மேலே அப்படின்னு ஒரு ஆணவ ஒரு ஈகோவால் இன்றைக்கி அந்த கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. 1973 திண்டுக்கல் மாயத்தேவர் எலெக்ஷன்லேருந்து அந்த கட்சி அடைந்திருக்கிற வெற்றியை இமாலய வெற்றி பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கி இந்த நிலைமை அடைந்திருக்கிறது என்றால் மிக மனவேதனையாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைக்கும் இந்த சமயத்தில் கூட ஒரு மக்களோட ஓரியன்டாக தான், மக்களுடைய ஓரியன்டேஷன் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற எண்ணத்தில் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேற்று நான் நியூஸ் 7 சேனலில் நான் இதை பற்றி விவாதம், ரொம்ப காரசாரமான விவாதம் நடந்தது. அதில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸுனுடைய தத்துவத்தை சொன்னேன். பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்ன தத்துவம் என்னவென்று சொன்னால், தேர்தல் இன்டர்வலுக்கு முன்னால், இன்டர்வலுக்கு பின்னால் அப்படின்னு 2 பாட்டு இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னால் பல கட்சிகள் சேர்றது, தேர்தலை சந்திப்பது, போட்டியிடுவது, 2 அணி 3 அணி இப்படியெல்லாம் சந்திப்பது, தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க, அந்த தீர்ப்பு அதுக்கு முக்கியத்துவம் எல்லாரும் கொடுக்கணுங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மரபு. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டில் 108 சீட்டு எடுத்திருக்காரு திரு விஜய். அதுக்கு அடுத்தபடியாக 73 சீட்டு டிஎம்கே, தேர்ட் ஃபோர்ஸாக அதிமுக இருக்கிறது. இதில் இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிறது இப்போ திமுக ஆகிவிட்டது. இப்போ விஜய்க்கு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 108ல் ஒரு சீட்டு அவர் ரிசைன் பண்ணணும். ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணணும். ஒன்று சபாநாயகருக்கு போயிடும், 106 தான் கணக்கு. தேவை 118, 12 2 பேரும் 12 சீட்டு இப்போ தேவை. 12 சீட்டு தேவை. 12 சீட்டில் இன்றைக்கி காங்கிரஸ் 5 கொடுத்துருக்காங்க. அந்த 5யும் இது பாருங்கள், அதுலேயும் அவங்கள்ட்ட என்ன மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே கிடையாது. அவங்கள்ட்ட எதுவுமே, நல்லதோ கெட்டதோ இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த 5 சீட்டும் டிஎம்கேலன்னு அங்கே வந்திருக்காது. அப்போ அந்த 5 சீட்டை நீ வாரியா, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்திருக்கணும். இது என்ன, இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை பேசிட்டு நாங்கள் போகிறோம், இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. 60 சீட்டு நாங்கள் எல்லாருமே போனாலும் நீங்கள் எதிர்கட்சி, நீங்கள் தான் எதிர்கட்சி, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் போகிறோன்னு பேசிட்டு வந்திருக்கணும். அதை கூட இல்லாமல் இது என்ன, அந்த டெலிவரி பாய் டெலிவரி பண்ணிட்டு போனது போல், போஸ்ட்மேன் சவால் கொடுத்தது போல் அங்கே ஒன்றுமே சொல்லாமல் இங்கே நாங்கள் சேர்ந்துட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. துருவத்தில் கெட்டப்படாத மாடுகள் அது பாட்டு போகும். ஆமாம், வர்றதுன்னு சொல்லாது, போகிறதுன்னு சொல்லாது. ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர், ஒரு நாகரிகம் நடந்துக்கிட்டாங்க. ஒன்று அடுத்தால இந்த 5 வந்தாலும் போதுமான, இன்னும் 13 சீட்டு அவங்களுக்கு வேணும் இன்னும். ஆமாம், 6 106 5 11 7 சீட்டு வேணும். 7 சீட்டு வேணும். இப்போ 7 சீட்டுக்கு இப்போ அந்த கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் 2, அப்புறமா 2 கம்யூனிஸ்ட் சேர்ந்தாலும் 4 தான் வருது. இன்னும் 1 வேணுமே. இன்னும் 1 இப்போ பிரேமலதா அப்படியே பிரேமலதா முதலமைச்சர்ல கேட்கும், அசிஸ்டன்ட் கேட்குமே. அது வேற ஆப்ஷன், அவ்வளோதான், வேற ஆப்ஷன் இல்லை. ஆமாம். இப்போ இன்னொரு கேள்வி, அவங்க எம்டிஎம்கே இருக்காங்கல்ல,
MDMK ஒன்றும் ஜெயிக்கலையே. எம்டிஎம்கே ஜெயிக்கல, முஸ்லீம் லீக் அது வரமாட்டேன்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்களாம் டிஎம்கேவுடைய பார்ட்னர். இப்போ ஒரு மேட்ரு என்னன்னா, பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் பெரிய பிரச்சனை போறதாக பழனிசாமியின் ஆதரவு டிவி போட்டிருக்கு. 40 எம்எல்ஏக்களோடு பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. எம்ஆர்சி நகரில் வேலுமணி முதல் பாட்டு, இன்னொரு இடத்துல சிவி சண்முகம் தானே, மற்றொன்று விஜயபாஸ்கர் டாக்டர் விராலிமலையில் ஜெயிச்சார் அவர் ஒன்று. அதுக்கப்புறம் தென் தமிழ்நாட்டிலேருந்து இசக்கி அவர் ராஜா ஒருத்தர் சுப்பையா, இசக்கி சுப்பையா, இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். பழனிசாமி படுமோசமாகி இந்த பிரிவு இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் செய்தியைத்தான் சொல்கிறேன், நான் சொல்லலை, வலுவாக இருக்கும் என்று ஆதாரமாக எல்லா தொலைக்காட்சியும் சொல்லப்படுகிறது. எனக்கு கிடைத்த தகவல் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பதற்கு அவர் ஒத்துக்கிட்டதாகவும் யாரு பழனிசாமி இப்ப சொன்னாங்க இல்லையா, முதல்ல மத்தியானம் 2 மணி 1 மணிக்கோ 2 மணிக்கோ நம்ம அரங்கத்துக்குள்ள வரும்போது செய்தி ஒத்துக்கிட்டதாகவும், அதுக்கு சிவி சண்முகம் இல்லை, அவங்க நம்ம ஆட்சியில் பங்கு கேட்போம், மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு, மக்களோட தொடர்பு வலுப்படுத்துவதற்கு நமக்கு தேவை, ஆட்சியில் பங்கு அவங்க கொடுத்தா நம்ம வாங்கிக்கலான்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை, அப்படி இருந்தால் நம்மளுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இமேஜ் இனி என்ன ஸ்பாயில் ஆகணும்? அவர் சொன்னது, அவர் 12 தடவை தோத்தாச்சு. அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் சொன்னது ஆமாம், அப்படி சொல்லி அதில் கோவப்பட்டுட்டு திரும்ப 2வது மீட்டிங் சிவி சண்முகம் வீட்டில், அந்த கூட்டத்தில் தான் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு தகவல் இருக்குது. இந்த கவுண்டிங் முடிஞ்சு நீங்கள் 48 மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இது வரைக்கும் அவரை 2 பேரோ யாரோ தான் 2 எம்எல்ஏ தான் பார்த்துருக்கதாக தகவல், எனக்கு கிடைச்ச தகவல். கரெக்ட் தான், 2 பேர் பார்த்ததாக சொல்கிறாங்க. அப்போ இதில் உள்ள பெரிய 45 எம்எல்ஏக்கள் பழனிசாமியை சந்திக்கவில்லை. 2 பேர், ஒருத்தர் ஏதோ ஒரு கருப்பன், ஒருத்தர் இன்னொன்று விஜயபாஸ்கரா, இந்த விஜயபாஸ்கர் ஆமா அவ்வளோதான், ஆமாம், அதில் 2 பேர் தான் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இதில் மிக முக்கியமாக கேட்பது, பழனிசாமி எப்படி அந்த கட்சியை கொண்டு போக முடியும்? நல்லா கவனிங்க. 2004 தேர்தலில் மொத்தம் 11 தேர்தல், இடைத்தேர்தல்கள், மாநகராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சிலாம் விட்டுருங்க, பிரபலமான தேர்தல்கள் 2 பார்லிமெண்ட். 2019 பழனிசாமி சந்தித்ததில் 30% வாங்கியிருக்காரு, டிஎம்கே 54% வாங்கியிருக்கு, அதிலே சரிவு. 2021 பழனிசாமி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா மறைந்த பிறகு 39.71% வாங்கியிருக்காரு, டிஎம்கே 45%. 2024 ஒரு சின்ன திருத்தம், 39ங்கிற கூட்டணி ஏடிஎம்கே மட்டும் 33, டிஎம்கே மட்டும் 37.5. கூட்டணி தான் சொல்றேன், இந்த ரெண்டுமே கூட்டணி. ஏடிஎம்கே மட்டும் 33. 2024 ஏடிஎம்கே 23% மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அகைன் கூட்டணி அதிமுக வெறும் 20%. தற்போது 2026 அதிமுக 21.21. இது எதுல? இது இப்ப 2026 கூட்டணி 27. ஆமா, இவங்க 24.24, அவங்க 34. திமுக 24.19, 19 இவங்க வாங்கியிருக்காங்க. டிவிகே 34. டிவிகே ஃபர்ஸ்ட். இப்போ இந்த 59% இருந்த அதிமுகவை 20%க்கு கொண்டு வந்திருக்கிறது அவரோட. இதை பத்தி சொல்லுங்க. இதை நம்ம ஆமாம், அதுதான் சார் இது 1000 தடவை பேசியாச்சு. பேசுகிறதுக்கு எனக்கு அதிமுக, எம்ஜிஆர், அந்த இயக்கம், ஜெயலலிதா அவங்க நடத்தினது, அந்த கட்சியினுடைய கிரவுண்ட் ரூல்ஸ் எல்லாம் நினச்சா ரொம்ப அவ்வளவு நல்லா, எல்லாரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் என் கட்சி, அவங்க சொந்த கட்சி மாதிரி நினைத்துக்கிட்டு கட்சி இயக்கத்தை இன்னைக்கு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் நொந்து போய் தான் இருப்பார். பட் அவரை எனக்கு பேசுறதுக்கு என்னுடைய பண்பாடு அனுமதிக்க மாட்டேங்குது. எனக்கு பண்பாடு என்ன, ஜனநாயக பண்பாடு தானே. இப்போ அவர் பண்பாடு அனுமதிக்க மாட்டேங்குங்க. 1.5 கோடி தொண்டர்களை. ஆமாம் சார், சரிதான். அதாவது இந்த அவர் செய்த துரோகம் சசிகலா அம்மையாருக்கு செய்தது, அன்னைக்கு அவர் பதவியில் உட்கார வைத்து விட்டு, எதுவுமே இல்லாமல் பதவியில் உட்கார வைத்து விட்டு போன ஒரு பெங்களூர் போயிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்த கொடுமைகள், அவங்க ஒரு பேட்டியில் திரு ஹரிஹரன்ட்ட கொடுத்த பேட்டியில் என் உயிருக்கு கூட ஆபத்து இருந்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம்,
ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப வேதனையாகவும் மனது ஏன்னா கஷ்டமாக இல்லாமல் எப்படி இருக்கும் ஒரு பேட்டி அதனுடைய சொல்லுவாங்க. அதனுடைய அவர் சரி, தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, இப்போ போன செங்கோட்டையனும் சரி, எல்லாருக்கும் யாருமே நிகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நான் தான் சர்வாதிகாரி போல் அவர் நடந்து ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட நான் வசதிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அந்த முடிவு ரொம்ப மிக மிக தவறான இன்னைக்கு வந்து ரிசல்ட் வருது. அது ரிசல்ட் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்குள்ள இல்லை, ஒரு டிசன்ட் வந்துட்டு. ரிசல்ட்னா என்னது? அதிமுக உள்ள பிரச்சனை வந்துட்டு இப்போ இன்னைக்கு அவர் இப்போ வந்துட்டதால இப்போ நம்ம ஏற்கனவே 2024 பேசியிருக்கோம். எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதே தான் பேசியிருக்கோம். அதுக்கு முன்னே 21 பேசியிருக்கோம். இது சார் இதுக்கு மேலே அதிமுக தொண்டர்கள் தாமதிக்க மாட்டாங்க சார். கண்டிப்பா இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். ஆமாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 1 முறை 2 முறை 3 முறை 8 முறை 10 முறை 11 முறை இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? ஆமாம். இல்லை, வேற ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கிட்டீங்களா தமிழ்நாட்டில்? சார் இனி வந்து அது இது வந்து அந்த தாமஸ் ஜெபர்சன் கோட்டிங் தான் அடுத்தால சொல்லணும். கரெக்ட். என்ன சொல்கிறாரு? அதை அம்பேத்கர் கோட் பண்ணுவார். தாமஸ் ஜெபர்சன் சொல்கிறது அம்பேத்கர் ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நாட்டுக்கு சமம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நாட்டுக்கு சமம். ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் கோட். அது இப்போ வந்திருக்கு. சரி தப்புங்கிறது இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் சில விஷயத்தை நான் பேசுகிறேன். நீங்கள் 3 பேருமே ஒரு இறை நம்பிக்கையாளர்களாக தெரியுது. 3 பேருமே ஒரு பொட்டு வச்சுருக்கீங்க, குங்குமம். கடவுள் இருக்காண்டா குமார், என்னைக்காவது ஒரு மாட்டித்தானே கொள்றான். இப்ப பாருங்க பலமுனை தாக்குதல். இப்ப பாருங்க அவரு ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். கடவுள் இருக்காங்க உங்களை சொல்லல, ஹார்ட் ஒர்க்கர் சார். நல்லா ஒர்க் பண்ணாரு. நான் அப்பவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணாரு. இந்த வயசுல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் அவருக்கு அந்த 47 ஸ்டார் கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் எடுத்த முடிவு அத்தனையும் தவறு. அது தவிர நன்றி இல்லாமல் போகிறது, ஏடிப்படி எட்டி உதைக்கிறது இருக்கே, அதை விட ஒரு துரோகம் வேற எதுவுமே இல்லை. அது பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பாதிக்கப்பட்ட அப்புறம் கட்சி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ குமார் சார், இப்போ நிலைமை இப்படி இருக்கு, பழனிசாமி கதை இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ முனுசாமி வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்றால் அவருடைய மனசாட்சி. முனுசாமிக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. இவர் போய் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக இப்போ என்ன நடக்குன்னு யூகிக்கிறீங்க? ஒரு யூகம் தானே இப்படிலாம் நடக்கும். அதாவது ரெண்டு வகையான பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒன்று, இந்த கட்சியை மறுசீரமைக்கணும்னா என்ன செய்யணும், இன்றைக்கி இந்த பிரச்சனையில் என்ன நடக்கும். இன்றைக்கி இப்போது டிவிகேவுக்கு அதான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தா ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு சில சீட்டு குறைந்தது என்றால் அதற்கு 2வது கட்டமாக இருக்கக்கூடிய கட்சி வந்து எதிர்க்கட்சி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 3வது நிலையில் இருக்கிற கட்சி வந்து மாறலாக சப்போர்ட் கொடுக்கறது தான் தார்மீகம். ஏன்னா கொடுத்து ஆட்சியில் பங்கும் கிடைச்சதுன்னா இன்னும் சௌரியம் தான். ஆக்சுவலி இட்ஸ் டெமோக்ராட் ப்ராசஸ். நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய ஃபண்டு இனி கேதர் பண்ண முடியாது. செகண்ட் ஒரு பேலட்டுக்கு எடுத்து ஓட்டு போடுறதுனா கஷ்டம் தானே. கண்டிப்பாக. ஆகையினால அந்த பொறுப்பு இருக்கு. அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கரெக்ட். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு புத்திசாலியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதை நேற்றே அதை அனௌன்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி 1 2 மந்திரி வேணா வாங்கி நாங்கள் 53 பேரையும் கொடுப்பாங்களே. ஆமாம், அப்படி பண்ணியிருக்கலாம். அது பண்ணிட்டாலும் ஒன்றும் ஆயிராது. அவங்க இது தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்காக, இப்போ ஆட்சி நடத்துவதற்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவனே மெஜாரிட்டி கிடையாது. ஆமாம், விஜய் அவர்களே மெஜாரிட்டி இல்லை. ஆமாம், அதோட அது கண்டிப்பாக இப்போ அதையும் அவர் ஏற்றுக்கிட மாட்டார். அவர் மைண்டு சொல்லும், பழனிசாமிக்கு ஏதாவது சொல்லும், ஆமாம் சேராத. அது கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு ஒரு பழமொழி. அது ரொம்ப நாளைக்கு முன்னே வந்திருக்கு அவருக்கு. வேற நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்ற புரியுதா? அவர் சொல்றதான் அவருக்கு மறுபரிசீலனையே கிடையாது. அதாவது இந்த நிலையில், இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில் 10ஓட 11 போய் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு இப்போ ஓபிஎஸ்ட்டை போய் சல்யூட் பண்ணணும். ஓபிஎஸ் சபாநாயகராக இருந்தால் அவர் முன்னே அவர் கும்பிடும்போது இருந்துச்சு கையெழுத்து போடணும். எப்படியாவது பார்த்தீங்களா?
எப்படி ஆகுது பாருங்க. ஈகோ சிஸ்டம் என்ன ஆகும்? அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இனிமே அவருக்கு அட்வைஸ் சொல்லிலாம் பிரயோஜனம் இல்லை. அட்வைஸோ சஜஷனோ அதுக்கு வாய்ப்பு இல்லை, பிரயோஜனம். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண கதை தேவையில்லை. அதனால் ஒரே ஒரு வேதம் முகாரி ராகம் தான் பாடணும். அதனால் இவர் வந்து இந்த கட்சியில் வந்து கட்சியினுடைய கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம், களை இழந்த மாடத்திலே முகாரி ராகம். இல்லை இப்போ நான் எழுதல, ஒரு கவிஞர் எழுதணும். ஆமாம். இல்லை இப்போ கட்சியில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் என்று சொன்னால், இவங்களுக்கு உடனே பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, கட்சி இந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது, தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது, டெபாசிட் போயிருக்கு, பல தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு, 3வது இடம் வந்திருக்கு, 4வது இடம் இல்லாதனால 3வது இடம் வந்திருக்கு சில இடங்களில். ஆக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த போக்கில் விட முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்கள் என்றால், அந்த முடிவின் அடிப்படையில் எடுத்துத்தான் ஆகணும். கண்டிப்பாக அதற்கு ஹட்ஸ் உள்ள ஒரு தலைமை வேணும். வெளியே போறவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டாகணும். அதற்கு நல்ல ஹட்ஸ் உள்ள ஒரு தலைமை வேணும். இவங்களை 20-25 வருஷமா மேனேஜ் பண்ண, 35-30 வருஷமா மேனேஜ் பண்ண அம்மா இங்கே தான் இருக்காங்க, சசிகலா அம்மா. அருமையான வாய்ப்பு. ஏற்கனவே நான் மறுபடி சொல்றேன், திருக்குமார், அரசியல் தெரியாதவர்களுக்கு அதிமுக முடிஞ்சு நினைப்பான். நான் அப்படி நினைக்கிறேன். ஆமா, அதில் பச்சையமா குளோரோஃபில் சொல்றது என்னது, நல்ல கவனிங்க சார். சார் பயாலஜியில் ஒரு பாடம் உண்டு, வெளிப்புறமாக அப்படி தெரியும், அதுக்குள் குளோரோஃபில் இருக்கு, பச்சையம் இருக்கு. இவர்கள் எப்படும் தப்பு செய்வார்கள், அதற்குள் இந்த கட்சியை வலுப்படுத்தி. ஆமா, அதற்கு இவங்க செய்ய வேண்டியது அற்புதமான வாய்ப்பு. அதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஏற்கனவே இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடியா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடியா இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடாப்ட் ஆகணும், அதோட அடாப்ட் ஆகணும், அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். ஆமா, அதனால இவங்க ஒரு முடிவு எடுத்து, ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க. வேற வழியில் அவங்க எடுத்து தான் ஆகணும். இதுக்கு மேலே அங்கே தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கெல்லாம் ரொம்ப எனக்கு கிடைச்ச தகவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியான வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கிறது இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி நைட் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம அதை என்னென்னு சொல்ல முடியும். ஆனால் எதுவும் நடந்தாலும் நல்லா இருக்கணும், அந்த அமைப்பு இன்னும் இருக்கணும். அதிமுகங்கிறது சார் அந்த அமைப்பு இருக்கும் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ப்ரே பண்ணுறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏடிஎம்கே காரன் இல்லை, நான் ஒரு பத்திரிகைக்காரன். அரசியலில் என்னவும் நடக்கும். இன்றைக்கு ஜெயிச்ச உடனே அவருக்கு 107 சீட்டு வந்திருக்கு. அவர் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு. இப்போது நான் 4.5 லட்சம் கோடி தான் நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகும்போதுக்கு நான் அது எவ்வளவு செலவாகும்னு ரப்பாக போட்டு போனேன். நீங்கள் 13 லட்சம் கோடின்னு எனக்கு சார் இந்த விஷயத்தில் தமிழ் வரலாற்றில் தொலைக்காட்சியில் முதலாக ஜெயா பிளஸ் மட்டும்தான் சொன்னது 12 லட்சம் கோடி என்று. சரி, நான் நேற்று அனுப்பியிருந்தேன். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் துரைக்கண்ணன் அவர்கள் இப்பொழுது வேறு தொலைக்காட்சியில் இதை கேட்டிருக்கிறார், நான் அனுப்பியிருக்கிறேன். ஏதோ ஒரு போக்கில் அவர்கள் மேனிஃபெஸ்டோவா கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம தான் கொடுத்தாங்க. சுற்றுப்பயணத்தில் ஒண்ணும் இல்லை. ஆமா, டிஎம்கே கொடுத்த 1000 ரூபாய்க்கு 12,000-15,000 கோடி. இவங்க 2,500க்கு 63,000 கோடி வருது. விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பெண்களுக்குமாக 1,80,000 கோடி. இப்படி பட்டதாரிகளுக்கு, உணமுட்டோர்களுக்கு, வயதானவர்களுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு போட்டா 12 லட்சம் கோடி. 6 சிலிண்டருக்கு 12,600 கோடி. இதை திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவரும் அடுத்தால 420 எங்க இருந்து நிறைவேற்ற லிஸ்ட் கொண்டு நிறைவேற்ற முடியாது சார். எங்க இருந்து நிறைவேற்ற முடியாது. இல்ல, அதுக்கு நான் சொல்றேன், அந்த இடம் சொல்லுங்க. நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி நடத்துனதுனால எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால சொல்றேன், அது சுப்ரீம் பாடி இஸ் ஜெனரல் பாடி தான், இஸ் சுப்ரீம். எஸ், ஜெனரல் பாடியில் எடுத்த முடிவு தான் ஃபைனல். வெரி குட். எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி வெளியிட்டுட்டாங்கன்னா அதுதான் ஃபைனல். அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும். தேர்தல் ஆணையம் அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஜெனரல் பாடி யார் கன்வீன் பண்ணணும்? கட்சி யார் வேணாலும் பண்ணலாம். தலைவர் அந்த மாதிரி பைலா வைக்கல சார். அதுக்கு தொண்டர் ஆரம்பிக்கணும்ங்கறது. கழகம் வச்சிருக்கீங்க, அந்த ஓரளவு எனக்கு சட்டத்திட்டங்களும் தெரியும். புரட்சி தலைவர் வந்து கழக பொதுச் செயலாளர் வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு எடுக்கணும்னு ஒண்ணு, 10 பேர் முன்மொழியணும், 5 ஆண்டுகள் கட்சியில பொறுப்புல இருந்திருக்கணும். அவர் பையனாக திருத்தினாரு. இப்ப அதை இவங்க திருத்திட்டாங்களா? இவங்க அதை மேலிடத்து சப்போர்ட்டோட வச்சிருக்காங்க சார். அவ்வளவுதான் சார். தேர்தல் ஆணையம் அதுக்கு முறையான நடவடிக்கை இல்ல. அத எல்லாரும் ஊரறிஞ்ச தகவல். அது இத நாங்களே 1000 தடவை பேசிருக்கோம். அத வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்சி ராகவாச்சாரி மூலமாக தனக்கு திமுகவில் ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டு
பிற்காலத்தில் இந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்பதற்காக விதிகளை திருத்தி தொண்டர்களே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார். அதை இவர் திருத்தி விட்டார். இவங்க திருத்தினதை ஆனால் தேர்தல் ஆணையமும் கண்டுக்கல, நீதித்துறையும் கண்டுக்கலன்னு நான் நிறைய இதே அரங்கத்தில் பேசுகிறேன். தேர்தல் ஆணையமும் அதை கண்டுக்கல. அந்த அமெரிக்காவுக்கும் போர் நடக்கு, ஐநா வாயே திறக்கல, ஜஸ்டிஸ் ஆஃப் கிரிமினல் அது வாய் திறக்கல, நேட்டோ வாய் திறக்கல, ஒபேக் வாய் திறக்கல, ஐயா எதுவுமே வாய் திறக்காது. அதுதான் இங்க நடக்குது. ஆகையினால இப்போ அது என்ன இருக்குது, ஸ்டாண்ட் பை என்ன, ஜெனரல் பாடி இஸ் சுப்ரீம். எல்லா பார்ட்டிக்கும் எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் சொசைட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் தான் எல்லாமே 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பிரகாரம் தான் இது கட்சி பதிவுகள்லாம். சுப்ரீம் பாடி ஜெனரல் பாடி அதில் இருக்கிறவங்களாம் சைன் பண்ணி அதில் மெஜாரிட்டி கிடச்சிதுனாக்கா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினா சரியாக போயிடும். அதற்கு பிறகு அவர்கள் எடுக்கிற முடிவு, அதற்கு பிறகு இந்த கட்சியை நல்வழிப்படுத்துவதற்கு யார் பொருத்தமானவர்கள், யாருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது, யாரால அதை நடத்த முடியும் என்கிறதெல்லாம் பொறுத்து அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம சொல்ற இந்த 2/3 32 பேர் எம்எல்ஏ, எம்எல்ஏ தான், அவங்க தான் வெளியில போறாங்க. அவங்க வெளியில போனதுனால நாங்க புது கட்சின்னு சொல்ல முடியாது. சோ டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. அது வேற சட்டம், அது வேறங்க. அது ஆன்டி டிஃபெக்ஷன் இல்ல ஒரு நிமிஷம். என்ன தெரியறதுனா இவருடைய தலைமைக்கு ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது. அருமையான பாயிண்ட். இப்போ அந்த 32 உள்ள வந்ததுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துரும், அதுல வந்துரும். அதனால தான் அது கவர் ஆகாது. இப்போ 32 போயிட்டுனா போனதுதான், அதை தடுக்க முடியாது. ஒரு குழப்பம் வந்து விட்டது. ஆமா, ஒரு குழப்பம் வர மனச்சிதைவுகளும் வந்து விட்டது. தொண்டர்களிடம் இல்ல, இரண்டாம் மட்ட தலைவர்கள் எல்லோரிடத்திலும். அதாவது ஒரு பாட்டுல பதவி வரும்போது தத்துவத்தை பாருங்க, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை, அறிவே உன் தெய்வம், உலகே உன் கோயில், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். வாலிப வயதை நினைத்து பார்க்கிறார்கள். பாட்டுகளை எம்ஜிஆர் தெய்வமா நின்னுட்டு இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்த கட்சி நிச்சயமாக அழியாது சார், குறித்துக் கொள்ள அழியாது. அது கண்டிப்பாக அழியாது. காலம் அதற்கான பதிலை தோங்கும் ஒரு நல்ல நிலையை பார்க்க நேரும்.